ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஐயா வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா, மதுரை மீனாட்சி கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ மீனாட்சி மெட்டல்ஸ் அங்கே தான் வந்திருக்கோம். இது பாத்திர கடை இல்லைன்னு சொல்லலாம். அந்த பாத்திர கடல் மாதிரி நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க. இவங்க ஹோல்சேல் ரேட்டில் பார்த்திங்கன்னா நிறைய திங்ஸ் கொடுத்துட்ருக்கனால இவங்ககிட்ட கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வாங்கிட்டே இருந்தாங்க. ஸோ நம்ம இந்த ஷாப் தான் வந்திருக்கோம். கடை எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, மீனாட்சி அம்மனோட கிழக்கு கோபுரம் வாசல் பார்த்திங்கன்னா இவங்களோட ஒரு பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி தெற்கு கோபுரம் பக்கத்துலேயும் ஒரு பிரான்ச் வச்சுருக்காங்க. இங்கே மதுரையில் மட்டுமே இவங்க பார்த்திங்கன்னா 4க்கும் மேற்பட்ட பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் அதர் ஸ்டேட்ஸ்லேயும் உங்களுக்கு பிரான்ச்சஸ் இருக்குது. ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்லைன் டெலிவரி எங்கே இருந்தாலுமே சப்ளை பண்ணுறாங்க. வணக்கம். மீனாட்சி மெட்டல் மதுரை. நம்ம கடை பார்த்திங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயில் வாசல் அம்மன் சன்னதியில் இருக்குது. கீழே சித்திர வீதியிலையும் ஒரு பிரான்ச் இருக்குது. புது மண்டபம் குன்னத்தூர் சத்திரத்தில் 2 பிரான்ச் இருக்குது. நம்ம கடையில் விளை சிலைகள் நிறையா எல்லாம் இருக்குது. உங்களுக்கு குத்து விளக்குகள் எல்லாமே சொந்த தயாரிப்பு பண்ணிகிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு சிலைகள்லாம் ரொம்ப கலைநயமாக இருக்கும். உங்களுக்கு நம்ம என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இது இப்போ புதுசாக வந்திருக்கு விநாயகர். நேரில் பார்க்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு நல்ல தெளிவான வேலைப்பாடுகளோடு இருக்கும். உங்களுக்கு நார்மலாக ஒரு 300 400 பீசஸ் இருக்குது. அது இந்த அளவுக்கு தெளிவாக இருக்காது. இது கொஞ்சம் காஸ்ட்லியாக வரும். 1000 rupees ரேஞ்ச் வரும். நல்ல வேலைப்பாடுகள் ரொம்ப தெளிவாக இருக்கும். உங்களுக்கு தத்ரூபமாக செஞ்சுருப்போம். உங்களுக்கு பசுங்கன்று பார்த்திங்கன்னா மாடு பசுங்கன்று உங்களுக்கு பால் குடிக்கிற மாதிரியே ரொம்ப அழகிய வேலைப்பாடோடு இருக்கும். உங்களுக்கு புதுசாக வீடு கட்டுறவங்க வீட்டில் வச்சாலே ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு இதுவே மகாலட்சுமியும் உங்களுக்கு பணம் கொட்டுற மாதிரியே இருக்கும். உங்களுக்கு தனலட்சுமி சொல்லுவாங்க. வேலைப்பாடு நல்ல வேலைப்பாடோடு இருக்குது. 500 ரூபா 1000 ரூபா 1500 ரூபா இந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு தவளங்கண்ணன் சேர் விநாயகர் பிரதோஷ தீபம் யானை பசுங்கன்றிலே கல் வேலைகள் ஆரி ஒர்க்குன்னு சொல்கிறாங்கள அந்த மாதிரி வேலைப்பாடோடு இருக்கும். உங்களுக்கு இது நார்மல் டைல்ஸ் கல் தான். உங்களுக்கு லைட் வெயிட் டைல்ஸ் கல் தான். நல்லா ஹீட் பண்ணி மோல்டு பண்ணியிருப்பாங்க. கீழெல்லாம் விழாது. நல்லாயிருக்கும். உங்களுக்கு இதில் பசுங்கன்று புத்தர் கிருஷ்ணர் எல்லா சாமியும் இருக்குது. உங்கள் வீட்டில் இருக்கிற சிலைகளில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணி தர சொன்னாலும் நாங்கள் பண்ணி தருவோம். உங்களுக்கு ஆமாம். ஆமாம். இது ஆன்டிக் ஃபினிஷிங் சொல்லுவாங்க. இந்த கலர் அப்படியே சேஞ்ச் ஆகாது. லைஃப் லாங் அதே கலரில் இருக்கும். உங்களுக்கு ப்ரைஸு இது ஒரு 3000 ரேஞ்ச் வரும். உங்களுக்கு 3500. கிருஷ்ணர் விநாயகர் மட்டும்தான் ஷோபாவில் இருக்கிற மாதிரி வந்துட்டு இருந்தது. இப்போ எல்லா சாமிகளும் கேட்குறாங்க. நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தந்துட்டு இருக்கிறோம். உங்களுக்கு இது பாலாஜி கோபுரம். பெருமாள் விரும்பிகள் எல்லாரும் வீட்டில் வச்சுக்குவாங்க. திருப்பதி பாலாஜி கோபுரம். புல்லட்டில் வைக்கிற சிறுத்தை சிட்டா. ஆமாம். புல்லட்டில் அழகுக்கு முன்னாடி வைப்பாங்க. டிராக்டர். ஆமாம். இது ஒரு 1800 வரும். இதில் 1000லேயும் இருக்குது, பிலோ 1000லேயும் இருக்குது. சைஸுக்கு தகுந்தாப்புல இதான் பெருசு. இந்த ஆரி ஒர்க்கில் இது நல்ல அழகிய வேலைப்பாடோடு உள்ள விளக்கு. விநாயகர் சிலையோடு வந்துடும். இது 1500 ரூபா வரும். கற்ப விருட்ச மரம். இது நம்ம வீட்டில் விருட்சகத்துக்காக தான் வைக்கிறாங்க. கற்ப விருட்சங்கிறது அனைத்து தெய்வங்களோட ஒரு கூட்டமைப்புன்னு சொல்லுவாங்க. 1500 ரூபா. இதில் சின்ன சைஸும் இருக்குது. 850 ரூபாலேருந்து இருக்குது. அதுலேருந்து உங்களுக்கு இப்போ வால் ஹேங்கிங்கில் உங்களுக்கு 5 அடி வரைக்குமே இதை வீட்டில் ஒரு டெக்கரேஷனாக வச்சிட்ருக்காங்க. 5 அடியெல்லாம் பார்த்திங்கன்னா 1 lakh
வரும் உங்களுக்கு. 1 லேக் வரைக்குமே நம்ம வச்சுருக்குறோம் உங்களுக்கு. சாய்பாபா 1500 இருக்குது. விளக்குகள்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொந்த தயாரிப்பு தான் உங்களுக்கு. கும்போண விளக்கு, உங்களுக்கு நாச்சியார் கோயில் விளக்கு, நல்ல வேலைப்பாடோடு உள்ள நகாஸ் குத்து விளக்குகள் எல்லாமே இருக்குது. நீங்கள் எப்படி இல்லை வீட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் எந்த மாதிரி கேட்டிங்கனாலும் நாங்கள் செஞ்சு தருவோம். சொந்த தயாரிப்பு தான் எங்களுக்கு. இதெல்லாம் கேரளா மட்டும் இருக்குங்களா? ஆமாம், இது வந்து கேரளா ஃபேன்சி விளக்குன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக கேரளாவில் அதிகமாக உபயோகிக்கிறதுனால அதை சொல்கிறாங்க. கேரளாவில் எந்த ஒரு விளக்குமே தயாரிக்கிறது கிடையாது. இங்கே கும்பகோணத்தில் இருந்து தயாரிக்கிறது தான் இந்த வெண்கல விளக்குகள் எல்லாமே. பொதுவாக ஒரு 90% விளக்குகள் வந்து கும்பகோணம் நாச்சியார் கோயிலேருந்து தயாரிக்கிறது தான். எந்தெந்த ஊர்களில் அதை உபயோகப்படுத்துகிறாங்களோ அந்தந்த ஊர்கள் பேரை சொல்லி விற்கிறோம், அவ்வளோதான். இந்த மாதிரி விளக்கெல்லாம் வீட்டில் ஏற்றலாங்களா? ஸ்டார் மாதிரி இருக்குது. இது 5 அடுக்கு விளக்குங்கிறது உங்களுக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டெப் தீபா ரொம்ப விசேஷமானது தான் உங்களுக்கு. கோயிலில் அலங்காரங்களில் பார்த்தீங்கன்னா கடைசி அடுக்கு தீபம்னு ஒன்று, மகா தீபம்னு ஒன்று காமிப்பாங்க. எல்லா கோரிக்கைகளையும் வைக்கிறது தான் அந்த மகா தீபம் பார்க்குறதுங்கிறது ரொம்ப விசேஷமானது. அது மகா அடுக்கு தீபம்னு காமிப்பாங்க. அதை வீட்டில் ஏற்றுறதுக்காக தான் இந்த மாதிரி விளக்குகள் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கு. இது தாமரை விளக்குங்களா? அது தாமரை ஸ்டாண்ட் விளக்கு உங்களுக்கு. இது 150 ரூபாயிலேருந்து இருக்குது. இது 1700 ரூபா வரும், ஒரு அடி இருக்கும். இதில் 150 ரூபாயிலேருந்து இருக்குது.